ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். என்னடா இவங்க டக்குன்னு வந்து குக்கிங்கில் இறங்கிட்டாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கிங் வீடியோ தான். நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால இப்போ காமெடியில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா இந்த தோலோடு இருக்கும் பாருங்க, அதோடு சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ஒரு கடாயில் நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் எப்போவுமே காரக்குழம்பு இதெல்லாமே செய்வேன். ஏன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் வெங்காயம், இது கூட இஞ்சி, கொஞ்சம் வந்து 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கி எடுத்து நம்ம இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட கொஞ்சம் கடுகு சேர்க்கணும். கொஞ்சம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் இது கூட நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா காரக்குழம்பு, மீன் குழம்புக்கு எல்லாமே நம்ம வெந்தயம் சேர்ப்போம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூடவே 4 கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் உரிச்ச வந்து பல், அப்புறம் கொஞ்சம் வந்து வெங்காயம் சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்றப்போல் நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், நான் அதனால் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே அரைச்சி வச்ச தனியா பவுடர் ப்ளஸ் வந்து சீரக பவுடர் இது 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட் சேர்க்காதீங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அதான் உடம்புக்கும் நல்லது. இந்து உப்பு இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த பச்சை ஸ்மெல் இருக்கணும் இல்லையா, அது வந்து போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளிலாம் ஃபஸ்ட் நம்ம வதக்கணும் இல்லையா, அதை வந்து இப்போ அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இது கொதி வரணும். கொதி வருது பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா சுண்டி வரணும். குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் கத்திரிக்காயும் சேர்த்து கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் சூப்பராக சாப்பிட முடியும். பாருங்கள், அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப ருசி கொடுக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்க்கணும், நான் அது உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.